ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம சூப்பராக சாக்லேட் கேக் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோவையும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோம். இந்த பவுலில் நம்ம எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அந்த கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறம் அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போது தயிர் சேர்க்காம நீங்கள் முட்டை சேர்க்குறீங்கன்னா 2 முட்டை சேர்த்துக்கலாம். நான் இதில் தயிர் சேர்க்குறேன். இனி இதை பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பீட் பண்ண பிறகு நம்ம எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 1 கப்பு மாவு எடுக்கிறோம்னா 1 கப்பு சுகர் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா இனிப்பாக இருக்கும். இதையும் நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இனி இது இருக்கட்டும். நான் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம இதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு அரிப்பில் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். நான் இதில் பால் சேர்க்கறது இல்லை, ஸோ அதனால மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட், இவ்வளோ சேர்த்துக்கலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இனி இதை இன்னொரு பவுலில் நம்ம இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 நேரம் அரைச்சி எடுத்துக்கலாம். இனி இது இருக்கட்டும். அடுத்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய இதில் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். மாவு மெதுவாக அந்த லிக்யூட் கூடால நமக்கு மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நம்ம தண்ணி தேவைப்பட்டாலும் ஆட் பண்ணிக்கலாம். பால் வச்சுருந்தீங்கனாலும் நம்ம இது கூடால ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். பட் ரொம்ப தேவையில்லை. நம்ம ஏன்னா ஆல்ரெடி நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணாலும் போதும். நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றாப்புல நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணால் போதும். அப்போ தான் நமக்கு கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இதில் நம்ம ட்ரை மிக்ஸ் ரெடி பண்ணும்போதே அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம காஃபி பவுடர் ஆட் பண்ணால் நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நான் அதை அப்போ மறந்துட்டேன். அதனால் 1 டீஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்து கொஞ்சமாக வாட்டர் விட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை இது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். காஃபி பவுடர் ஆட் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. இது பாருங்கள், நம்மளோட மிக்ஸ் ரெடி ஆகியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நாம் இதை ரெடி பண்ணிக்கணும். அடுத்து இந்த பேன் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேனில் ஃபஸ்ட் ஆயில் அப்ளை பண்ணி அப்புறம் மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா இடமும் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பட்டர் ஷீட் யூஸ் பண்ணலாம். பட்டர் ஷீட்டை இந்த டயாக் கட் பண்ணி இதில் வச்சு நம்ம அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இனி இதில் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த மிக்ஸை இதில் நாம் அப்ளை பண்ணிக்கலாம்.
இதில் பாருங்கள், இதில் நிறைய ஏர் பபிள்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதில் மாதிரி நம்ம தட்டி கொடுத்தோம்னா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே போயிடும். அடுத்து இந்த பாத்திரத்தில் தான் நம்ம இன்னைக்கு கேக் செய்ய போகிறோம். ஸோ இது வந்து ஒரு அலுமினிய பாத்திரம், அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி நான் 5 minutes ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கதை ப்ளேஸ் பண்ணிடலாம். இனி இதுக்கு மேலே ஒரு மூடி வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இனி இது ஒரு 50-60 minutes வரைக்கும் இது வந்து பேக் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்க, 50 நிமிஷம் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, மேலே டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி நட்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல், வைக்கணும்னா வைக்கலாம், இல்லாமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிருக்கா நம்ம பார்க்கலாம். ஒரு ஃபோர்க் வச்சு குத்தி பார்க்கலாம். பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இனி இது ஆறட்டும், ஆறின பிறகு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் நல்லா ஆறியாச்சு. இந்த எட்ஜெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஃப் வச்சு நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இதை எப்படியே கமத்தி நம்ம எடுத்தோம்னா அழகாக வந்துடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி ப்ளஃபியாக இருக்குது. சைட்லலாம் அழகாக வந்திருக்கு. இதை கட் பண்ணிடலாம். பாருங்க, நம்மளோட சாக்லேட் கேக் சூப்பரா ரெடி ஆகியாச்சு. சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும், சாஃப்டா இருக்கும். சப்போஸ் நம்ம வந்து இந்த கேக்கையே நம்ம வந்து பர்த்டே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோட பையனுக்கு இதுதான் யூஸ் பண்ணேன். சப்போஸ் உங்களுக்கு ஜூஸியா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை 2ஆ கட் பண்ணி பிட்வீன்ல சுகர் சிரப் மட்டும் விட்டீங்கன்னா இன்னும் ஜூஸியா டேஸ்டா இருக்கும். இதை நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காம சென்ட் பண்ணுங்க. மறக்காம வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.